அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது பொருந்தாத கூட்டணி. அம்மா அம்மானு ஜெயலலிதா பேரை உச்சரித்து இப்போ அவங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஏன் இந்த கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னு எம்ஜிஆரோட தொண்டர்களே ஆதங்கப்படுறாங்க அப்படின்லாம் சொல்றாரு. இப்போ மறைமுகமாக அதிமுகவுடைய வாக்குகள் அறுவடை பண்றதுக்கான திட்டமா இது? ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி ஒன்று நண்பர் 2 குற்றச்சாட்டு சொன்னார் விஜய் பேரில். துண்டு சீட்டு வச்சுட்டு படிக்கிறாரு, வாரத்துக்கு ஒரு நாள் தான் வராருன்னு சொல்லி. சரி, துண்டு சீட்டு வச்சுட்டு படிக்கிறதா சேம் செட் கோல் அடிப்பார்ன்றது எனக்கு தெரியாது. மாண்புமிகு முதல்வர் பேர்லேயே இருக்க மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டே அவரும் துண்டு சீட்டு வச்சுட்டு தான் படிக்கிறாருன்னு தான். அதனால் முதல்ல ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி ஒரு பேப்பர் இல்லாத படிக்க சொல்லுங்கள். நேற்று விஜய் யங்ஸ்டர் அவர் போக போக அவர் டெவலப் பண்ணிக்குவார். ரெண்டாவது மாண்புமிகு துணை முதல்வர் நேற்று ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார், வாரத்தில் 5 நாள் நாங்கள் வேலை செய்கிறோம், இவர் சனிக்கிழமை வர்றாருன்னு. அதுதான் போன மீட்டிங்லேயே விஜய் சொல்லிட்டாரு, வாரத்தில் 5 நாள் வேலை செஞ்சு 6வது நாள் நீங்கள் வெளிநாட்டில் பண்ணுற முதலீடு பண்ணுறீங்கன்னு சொல்லி. அவர் ஒரு நாள் வந்தாலும் இந்த நாட்டில் தான் இருக்கார். போன தடவை சவால் விட்டார், ஆமாம் உங்களை மாதிரி ஊழல் பண்ணி சம்பாதிச்சவன் நான் கிடையாது, என்னுடைய சொந்த உழைப்பில் என் சொந்த பணத்தை செலவு பண்ணி பாலிடிக்ஸ் அதுதான் மக்களை பெருவாரியாக ஈர்த்துது. அதனால் இவங்க கண்ணாடி வீட்டில் இருக்கவங்க விஜய் பேரில் கல் எறியக்கூடாது. ஏன்னா கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஓட்டு என்ற ஆயுதத்தை வைத்து இந்த ஊழல் ஆட்சியை தூக்கி எறியறதுக்கு தயாராக இருக்காங்கிறத இவங்க மறந்துடுறாங்க. விஜயை நடிகர் 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 எம்ஜிஆர் இப்படி தான் கேவலப்படுத்தினாங்க நடிகர். அப்புறம் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் இவங்களால ஆட்சியிலேயே வர முடியல. ஆட்சியில் தெருவில் கூட சில டைமில் நடக்க முடியாத தேர்தல்லாம் நடந்துச்சு. அதனால மனிதனாக நடக்கணும். ஒரு இளைஞர் வரும்போது எம்ஜிஆரோடு விஜய் ஒப்பிடுறது சரியா? கண்டிப்பா வகையில் சரி. மக்களை எத்தனை ஆண்டு காலமாக திமுக சேர்றதுக்கு முன்னாடி அவர் படங்கள் மூலமாகவும் நேரடியாக மக்களுக்கு நிறைய பண்ணவர். திமுக எத்தனை ஆண்டு காலம் அவர் பணியாற்றினாரு, அதுக்கு பிறகு எப்போது அவர் பிரிந்தாரு, அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாரு? ஒரு நிமிஷம் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அப்போ இருந்த கம்யூனிகேஷனுக்கும் இப்போ இருந்த கம்யூனிகேஷன் இமாலயஸ் ஆகிருக்கு. அப்போ மக்களை போய் சீக்கிரம் ரீச் ஆகாது. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவை வச்சுட்டு வித்தின் ஏ செகண்ட் இப்போ நம்ம பேசுகிறோம்னா அகில உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம பேச்சை கேட்கறதுக்கு இருக்குது. அதனால முன்ன மாதிரி நீங்களுக்கு 25 ஏதாவது அரசியல் சட்டத்திலேயோ முன்ன மாதிரி மக்கள்கிட்ட போக வேணாம், மக்களுக்காக உங்களோட கருத்து அதெல்லாம் வேண்டாம், கருத்து தான் ரீச் ஆகணும். நீங்கள் செகண்ட் திங் விஜய் எதுக்கோசரம் போராடினாரு, எதுக்கோசரம் ஒரு மீட்டிங் நடத்துறதே உங்கள் ஆட்சியில் போராட்டமாக இருக்கு. அப்புறம் அவர் எந்த நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு மக்களுக்கு பிரச்சனை நேரடியா மக்களுக்கு போக வேண்டாம், மக்களுக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டாம், வீட்டுல இருந்து வீட்டு பேசி வீடியோ போட்டா போதும் அப்படின்றீங்க. அவர் உதவின்றது இவங்க அடிக்கடி பண்ற உதவி எல்லாம் இப்ப சோசியல் மீடியால இருக்கு. 13 பேர் பண்ணும்போது அந்த குடும்பத்தை போய் பார்த்து எப்பெல்லாம் ஆறுதல் சொல்லணுமோ அப்பெல்லாம் போறாரு. அதனால நீங்க எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அரசியல் ஒரே ஒரு கேள்விதான் சார், ஒரே ஒரு கேள்விதான். இப்போ நீங்க சொல்றீங்க நீங்க இவரு கேரவன்ல போயிட்டு எழுந்திருச்சு போய் நின்னுட்டு ஓடி அவரோட எம்ஜிஆரோட கம்பேர் பண்றீங்களா? சார் இல்ல, இப்போ மக்கள் டிசைட் பண்றாங்க. மக்கள் எம்ஜிஆர் டிசைட் பண்ணிட்டு அவர் வாங்கி அவர் டிசைட் பண்ணிட்டு உங்ககிட்ட சர்டிபிகேட் வாங்குனீங்க. உங்கள மாதிரி ஊழல் அரசாங்கத்தை பண்ணிட்டு முதல்ல இந்த ஊழல் நடத்திட்டு பல விஷயங்கள் தப்ப. இவர் ஒரு வழக்கறிஞர், அதனால 5 நாள் வேலை செஞ்சு 6வது நாள் ஊழல் பண்ணதை வெளிநாட்டுல போய் போறான்னு சொல்றத அவர் எழுத்துப்பூர்வமா கொடுக்க சொல்லுங்க. எழுத்துப்பூர்வமா நீங்க கொடுங்க சார். உங்களுக்கு தைரியம் இருந்தா சொல்லுங்க. பொது வெளியில தரேன் சார். பொது வாங்க, நீங்க வாங்க. எந்த ஒரு நாட்டுக்கு போனாங்க, யார் எத்தனை லட்சம் போட்டாங்க சொல்லுங்க. இது மாதிரி இந்த இதான் 19 மிரட்டற வேலை கேக்குறாங்க இல்லாம ஒரு வழக்கறிஞர் சீனியர் அட்வைசர் ஒரு சூரிய பிரகாஷ் நம்ம டாபிக் உள்ள வரோம். நம்ம டாபிக் என்னன்னா, நான் மக்கள் தொண்டு செய்ய வருவேன்னு சொல்றீங்கல்ல, எல்லாத்துக்கும் அவர் போறாரு. கவின் இப்ப செத்து போனார்ல அந்த பையன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போனாரா சார்? அது கேட்போம். மிரட்டற வேலை எங்க கிட்ட நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கங்க. அந்த பொறுப்பை எடுத்துக்கங்க. சூரிய பிரகாஷ் சார், உங்களுக்கு தைரியம் சூரிய பிரகாஷ் சார், உதயநிதியோ சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன் சார், சொல்லுங்க. நான் கேக்குறேன் எங்க தைரியத்தை பத்தி பொது வெளியில பேசாதீங்க. பொது வெளியில இருக்க நீங்க ஒரு வழக்கறிஞர், அதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்க பேர்ல ஊழல் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க சார். அதை விட்டுட்டு நீங்க மிரட்டி என்ன நீங்க
குற்றச்சாட்டுக்கு தூக்குல போட நீங்க ஒரு வார்த்தையை சார், சொன்னீங்க. சூரிய பிரகாஷ் சார். 5 நாள் இல்ல, நான் பேசுறேன். யாரு வெளிநாட்டுல போய் சரி, நான் பேசுறேன். போட்டது குற்றச்சாட்டு அதை நிரூபிக்க வேண்டிய குற்றச்சாட்டு சுமத்தக்கூடிய கடமை இல்ல, இவர் நீதிமன்றம் challenge போகுது, பண்ணக்கூடாது. என்ன நீதிமன்றம் வந்து சகமா வந்து நான் அதுக்கு தீர்ப்பு சொல்றேன். கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஆமா, விடுங்க. இவர் வந்து இப்ப என்னன்னா இப்போ இல்ல மொத்தமே வந்து இல்ல சிறுமைப்படுத்தவே இல்லையே. அந்த வார இறுதி நாள்ல பிரச்சாரம் பண்றாங்கிற விமர்சனம் இப்போ தொடர்ந்து இருக்குல்ல. இப்ப நீங்க கூட சொன்னீங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி சொன்னாரு, நான் சனிக்கிழமை மட்டும் வெளியே வரவும் கிடையாது, வாரத்துடைய எல்லா நாளும் வெளியே தான் இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை வெளியே போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க பதிலும் சொன்னீங்க, வாரம் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு வாரத்தை ஒரு நாள் வெளிநாட்டு போய் சனிக்கிழமை இன்னைக்கு வெளிநாட்டு இல்ல. இப்ப என்னன்னா வாரத்துல ஒரு நாள் பிரச்சாரம் பண்றதுக்கு வரேன் அப்படிங்கறத தாண்டி மக்கள் பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் விஜய் களத்துக்கு வராரா? சார் மக்கள் இது வரைக்கும் வந்துட்டு சார் இப்போதானே சார் அவர் வந்து மக்களை சந்திக்க வந்திருக்காரு. இனிமேல தான் சார் போக போக இதுவரையிலும் லாக்அப் டேட் அஜித் குமார் மரணம் தொடர்பா போராட்டம் பண்ணாரு, சிவானந்த சாலையில போராட்டம் பண்ணாரு, அது சிவானந்த சாலையில போராட்டம் பண்ணார், லாக்அப் டேத் கண்டித்து போராட்டம் பண்ணார் அஜித் குமார் மரணத்தை கண்டித்து. அதுக்கு பிறகு மழை வெள்ள பாதிக்கப்பட்ட போது அவங்கள பணியூர் கூட்டு வந்து நிவாரண உதவிகள்லாம் கொடுத்தாரு. தூய்மை பணியாளர் போராட்டம் போது அவங்களையும் அவங்க வீட்டுக்கு ஆபீஸ் கூட்டு வந்து பணியூர் கூட்டு வந்து நிவாரண உதவி கொடுத்தாரு. கவினுடைய ஆணவ கொலைக்கு ஏன் போலங்கிற ஒரு கேள்வி இன்னும் இருக்கு இல்லையா? ஒரு வார்த்தை கூட ஒரு வாயிலிருந்து உச்சரிக்கல. கவின் ஆணவ கொலைங்கிற ஒரு வார்த்தை கூட ஒரு வாயிலிருந்து உச்சரிக்கல. அவர் போக மாட்டார்ன்றது யாருக்கு எப்படி தெரியும்? நமக்கு எந்த நேரத்துல எப்ப போனோமோ அப்பதானே போகணும். சும்மா வந்து திமுகவினரை திருப்திப்படுத்துவதற்காக அவர் வந்து போகணுமா என்ன? இது 13 பேரை வந்து சுட்டு கொண்ட போது உடனடியாக ஓடினாரா? எப்ப தேவைப்படுமோ அப்ப மக்கள் பிரச்சனை ஒரு தாழ்த்தப்பட்டவன் கொலை செய்யப்பட்டார், அது காதல் திருமணத்துக்காக இல்ல இதெல்லாம் கொலை செய்யப்பட்டார், அவங்களுடைய வந்து விஜய் போக மாட்டாரு நீங்க சொல்ல வர்றீங்க. அதுதானே உங்க தாழ்த்தப்பட்ட கரிசனை தெரியும் போராட்டம் வந்து நீங்க அதான் சொல்ல வர்றீங்க. அதுக்கு அர்த்தம் அதானே தூய்மை பணி கொலை இல்ல நீங்க தூய்மை பணியாளர்கள் நாமக்கல்ல போய் பேசும்போது இந்த கிட்னி திருட்டு முறைகேடு பத்தி பேசுறாரு. அந்த அளவுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை குறித்து பேசுறாரு. இப்போ கவின் ஆணவ கொலை நடந்த அந்த இடத்துக்கு அவர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி அவர் பேசுவாரா? அப்படி பேசினார்னா அப்ப இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கவின்ற பேர் உச்சரிக்கல, ஆணவ கொலைங்கிற பேர் உச்சரிக்கல, அந்த சம்பவம் நடந்த உடனே போல, அதுக்காக போராட்டம் பண்ண எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிற விமர்சனம் வரும்ல. அப்ப நம்ம டாபிக் அதுதான், விஜயுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது இது போன்ற சில முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் எதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணுமோ அதுக்கான குரல் கொடுக்க அமைதி காக்குறாரு, அமைதியை கடந்து போறாரு அப்படின்னா அப்ப அது விமர்சனம் வரதானே செய்யும். விமர்சனம் வந்து பாருங்க, எல்லா பொதுவெளியில இருக்க அத்தனை பேரையும் விமர்சனம் பதில் சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை. புரியுதுங்களா? அவருக்கு எப்பொழுது இதுவாகுதோ எந்த சரியான டைம்ல தான் போக முடியுமே தவிர தூண்டி விடுற மாதிரி போக முடியாது. நீங்க வந்து கிட்னி திருட்டை பத்தி நம்ம இந்த அரங்கத்திலேயே நம்ம பேசியிருக்கோம். அதாவது வந்து கிட்னி திருட்டுறது வந்து ஒரு சோசியல் ஈவில பத்தி அவர் பேசினாரு. நீங்க அங்க வந்து கந்து வட்டி கொடுமையினால வந்து கிட்னி திருட்டு போகுதுன்றது. அதனால கந்து வட்டி கொடுமையை பத்தி பேசாத அங்க இருந்து அது வந்து இல்ல நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போவேனா, அதை பத்தி ஒரு பேசினாரு. அந்த மாவட்டத்துல இருக்கிற பிரச்சனை அந்த மாவட்டத்துல அந்த மாவட்டத்துடைய ஆணவ கொலை குறித்து அந்த இடத்துக்கு போனா பேசுவாரா? கண்டிப்பா பேசுவாரு. அப்ப பேசினாருன்னா ஒரு அரசியல் சொன்னார்ல சார், நீங்க சொல்றீங்க அங்க போனா பேசுவாருன்றீங்களா? நான் கேக்குறேன். ஆனா நீங்க சொல்றீங்க அங்க போனா பேசுவாருன்றீங்க. அப்போ ஒரு வாக்குக்காக மக்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணும் போது அவர் பேசுவாரு, ஒரு வாக்குக்காக பேசுவாரு. அப்போ மக்கள் மேல உண்மையில அக்கறை கிடையாதா? அப்ப சம்பவம் நடந்த உடனே போயிருக்கணும் இல்லையா? இப்ப லாக்அப் டேட் கண்டித்து போராட்டம் பண்ண முடிஞ்ச விஜயால ஆணவ கொலை கண்டித்து ஏன் பண்ண முடியல? இஷ்யூஸ்ல வந்து நீங்க பாருங்க, நான் என்னோட ஒரு அப்ரோச் ஒரு சோஷியல் இஷ்யூல ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட அப்ரோச் இருக்கும். நீங்க வந்து என்ன வந்து நீங்க உடனடியா நீங்க ஏன் போகலன்னு சொல்லவே முடியாது. உடனே போவானா? இப்ப பல மாதங்கள் ஆயிடுச்சு சார். போவார் சார், போவார். சோஷியல் இஷ்யூஸ் அவர் வந்து சொல்லியிருக்காரு, மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்காரு. ஏற்றத்தாழ்வுல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் அவரோட கொள்கையே. போட்டு வச்சிருக்காரு சார், பிறப்போக்கும் எல்லா அவரை பொறுத்த வரைக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், அவ்வளவுதான். அவருக்கு எந்த வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு அவர் சொல்லல. அவரோட மோட்டிவ் அதுதான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரும் சமம் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எப்போ போவாரு எதுக்கு போவார்ன்றது எனக்கு தெரியாது. போக வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா போவார்னு நான் நம்புறேன், அவ்வளவுதான். கட்சியுடைய கொள்கைக்கு எதிராக ஒன்று நடக்குது, அதுக்கு கூட உடனடியா போக மாட்டாரு அப்படின்றீங்க. சரி, ஓகே, நம்ம பேசுவோம். இல்ல நான் உடனடியா போக மாட்டாரு சொல்ல, போக வேண்டிய நேரம் சொன்ன உடனடியா வந்து தாமதமா கூட போலியே. நான் டைம் லிமிட்டை நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்ல தாமதமா கூட போலியே. தாமதமா போவாரா இல்லையான்றது நீங்க அவரை தான் கேட்கணும்.
சரி பேசுவோம். விஜயுடைய 16 நிமிஷம் விஜய் பேசட்டும், இல்ல 10 நிமிஷமே பேசட்டும், இல்ல பேசாம கூட போட்டோம், இது எல்லாமே அவங்களுடைய தொண்டர்களையும் ரசிகர்களையும் உற்சாகப்படுத்தும், திருப்திப்படுத்தும். ஆனா சாமானியர்கள் இருக்காங்க இல்லையா, மக்கள், அன்றாட கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருந்து தொழிலதிபர்கள் வரைக்கும் அனைத்து தரப்பு மக்கள் இருக்கும்போது அவங்க சில விஷயங்கள் யோசிப்பாங்க. சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரிதல் இருக்கு. மக்களுக்கு அரசியல் தெரியுது, அரசியல் ஞானம், அரசியல் புரிதலாம் இருக்கு. அப்படிப்பட்ட மக்களுக்கு விஜயுடைய அந்த பேச்சுங்கிறது போதுமானதாக இருக்கா? அப்போ விஜய் ஒரு தெளிவாக தான் இருக்காரு. விஜயுடைய அந்த பிளானா இருக்கட்டும், விஜயுடைய பேச்சு, விஜயுடைய சிந்தனை, செயல்பாடு எல்லாமே ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரும், விஜய் முதலமைச்சரானா நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடும் பேச்சு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அதாவது நான் ஒண்ணு சொல்றேன். ஆனா இதுவரை அவருடைய பிரச்சாரத்தை பேச்சில் பார்க்கும்போது அப்படி மதிப்பிட முடியலையே. பாராளுமன்ற ஜனநாயகத்துல பாராளுமன்றம் வந்து சட்டம் மாத்திரம் தான் ஏற்றும். அந்த விதிகள், அதை எப்படி சட்டத்தை வந்து அமல்படுத்துறதெல்லாம் வந்து அதிகாரிகள் மட்டத்தில் பண்ணோம். இப்போ விஜய் வந்து இன்னைக்கு வந்துட்டு 7 இது வந்து என்னோட தலையாய கடமைன்னு சொல்றாரு. சுத்தமான குடிநீர், குடிக்க வீடு, இல்லை மின்சாரம், படிப்பு, பள்ளிக்கூடம், ரோடுன்னு சொல்லி பிராட் அவுட்லைன் இப்போ போட்டார். இனிமேல தான் வந்துட்டு ஒரே நாளில் வந்து நாளைக்கு எலெக்ஷன் கிடையாது, இன்னைக்கே வந்துட்டு நாங்கள் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுக்கறதுக்கு இது வந்து இனிமேல வந்து டெவலப் பண்ணல. இல்லை இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க எலெக்ஷன் வரும்போது தான் மக்கள் பிரச்சனை பத்தி பேசுவோம் அப்படின்னு கிடையாது. இல்லை, தேவையில்லை. இப்போ வந்து இப்போ இருக்க மக்கள் வந்து வெல் இன்ஃபார்ம்டு. இப்போ நீங்க இந்த வக்ஃபு திருத்தம் எதிர்க்கிறாங்க அப்படின்றாங்க, ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி யாராவது பேசினாங்களா? தாவே கலந்து யாருமே பேசல. 1. டீலிமிட்டேஷன் பத்தி யாராவது பேசியிருக்காங்களா? தாவே கல யாரும் பேசல. 2. ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி யாராவது பேசியிருக்காங்களா? யாருமே பேசல. 3. புதிய கல்விக் கொள்கை பத்தி யாராவது பேசியிருக்காங்களா? தெளிவா யாருமே பேசல. இப்போ ஜிஎஸ்டி இதுவரையிலும் 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டி இவ்வளோ இருந்தது, இப்போ அதை மாற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இருக்கும்போது என்ன பிரச்சனை, இப்போ மாற்றின பிறகு என்ன தாக்கம் அப்படிங்கிறத பற்றி யாராவது பேசுறாங்க? எதுவுமே பேசாமல் பொத்தாம்பதுவாக போகிற போக்கில் அப்படியே ஒரு மேலோட்டமாக சில விஷயங்கள் பேசிட்டு போகிறது அப்படிங்கிறது சாமானிய மக்கள், அவருடைய ரசிகர்களை தாண்டி தொண்டர்களை தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இது வந்து இளைஞருக்கு மத்தியில் ஏற்கனவே தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இளைஞர் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் ஏற்கனவே தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. யாராவது ஒருத்தன் வந்து கேள்வி கேட்பானா, யாராவது நம்மளோட கஷ்டத்தை என்ன கேள்வி கேட்கலையே சார்? கேட்டாரா சார்? என்ன கேள்வி கேட்டாரு? தானே கேள்வி என்ன கேள்வி கேட்டாரு? இத்தனை வருஷமா பத்தி பேசினாரா? டீலிமிட்டேஷன் பத்தி பேசினாரா? வக்ஃபு திருத்தம் பத்தி பேசினாரா? டீலிமிட்டேஷன் பத்தி எல்லாம் வந்து சார் நீங்க தான் சார் புத்திசாலி. ஏன்னா நீங்க போய் முதல்ல உங்க கட்சி ஆளுங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு சார். 50 ஆண்டு காலமாக அண்ணால தொடங்கி இப்போ வரைக்கும் ஒரு 50 ஆண்டு காலமாக ஒரு திராவிட கட்சி மாறி மாறி ஆடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இல்ல, அதாவது ஒரு மாற்றம் ஏற்படுது. அவர் சொன்னால 67 மாற்றம் ஏற்படுது. புதிய கட்சி இப்பதான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. இல்ல என்னோட கேள்வி நான் கேட்ட கேள்வி இது வந்து மக்களுக்கு வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து இது மாதிரி வந்து இது அறிவை ஊட்டுறீங்களான்றீங்க. ஏற்கனவே இந்த மக்களுக்கு வந்து ஒரு நேர் இருக்கு, அவரோட மட்டும் பேசலாம். வணக்கம் முருகன். வணக்கம். கால் கட்டேஜ் தொடர்ந்து பேசணும், கண்டினியூ பண்ணுங்க. அதனால மக்களுக்கு வந்து ஏற்கனவே புரிதல் இருக்கு, முன்ன மாதிரி கிடையாது. இப்போ வெல் இன்ஃபார்ம்டு ஆடியன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இது இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, 67 77 மாற்றம் ஏற்படுது, அதானே சார்? 67 77 மாற்றம் ஏற்பட்டதுன்னாரு. 67 மாற்றம் ஏற்படும் போது அப்போ இருந்த அறிஞர் அண்ணாவுடைய பேச்சு, அப்போ அவர் அந்த பேச்சு ஏற்படுத்தி தாக்கம், அதே போல 77 ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னும் போதும் அந்த நிலை, அந்த அளவுக்கு விஜய், அறிஞர் அண்ணா அன்னைக்கு ஆற்றிய உரை, அதனால் ஏற்பட்ட தாக்கம் அளவுக்கு விஜய் பேசுறாராங்கிறத கேள்வி. அப்ப எந்த அடிப்படையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு? அறிஞர் அண்ணா வந்துட்டு ஒரு சமுதாய மாற்றத்தை, சமுதாய புரட்சியை உண்டு பண்ணணும்னு சொன்னார். அப்போ முதல்ல அப்போ வந்து நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தவர்கள் மிகவும் அடிமைப்படுத்தப்பட்டோம் ஒரு குறிப்பிட்ட இனத்தினால. அதனால வந்து அப்போ வந்து ஒரு இன உணர்ச்சியை வந்து முதல்ல ஒரு இனத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது அவங்களோட தலையாய கடமையாக இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. நம்ம வந்து முன்னுக்கு வந்துட்டோம். பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஓரளவுக்கு முன்னுக்கு வந்துட்டோம். கல்வி அறிவு ஜாஸ்தியாக போயிடுச்சு. இப்போ மக்களுக்கு வந்து எக்கனாமிக் இதுதான் வந்து இப்போ பெரிய ஹேர்டலாக இருக்குது. மீதியெல்லாம் நம்ம வந்து முற்படுத்தப்பட்டவர்களோடவோ அதற்கு நம்ம வந்து ஃபார்வர்ட் நல்லா வந்துட்டோம். இப்போ ஏழை அரசின் திட்டங்கள் ஏழை மக்களுக்கு போய் சேரலன்றது தான் பெரிய விஜயோட குற்றச்சாட்டு. அது மக்கள் நம்புறாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து புள்ளி விவரங்களை சொல்ல வேண்டிய நாம் தமிழ் கட்சி நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 0ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 8 விழுக்காட்டுக்கு மேல தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி வாங்கிச்சிருக்கானா, சீமானுடைய தொடர்ச்சியான அந்த பேச்சு, அவர் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி தாக்கம், அப்படியே அதுவும் ஒரு காரணம், அது மறுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு தலைவருடைய பேச்சும் செயலும் இருக்கணும். எல்லா பிரச்சனையும் குறித்தும் பேசணும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்னங்கிறத தலைவர் சொல்லணும். குற்றச்சாட்டு யாரும் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், யாரும் சொல்லலாம். குற்றச்சாட்டுக்கான தீர்வு என்னங்கிறத தலைவர் சொல்லணும். உங்களோட இதுக்கே வரேன் நான். ஸ்ரீலங்கால ஆட்சி மாற்றம் வந்து எப்படி ஒரு 25 வருஷம் பேசி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா இளைஞர்கள்?
பங்களாதேஷில் ஆட்சி மாற்றத்தை வந்து 25 வருஷம் பேசுனாங்களா? இல்லை இப்போ நேபாளில் ஆட்சி மாற்றத்தை பற்றி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியுமா? ஏற்கனவே மக்கள்கிட்ட புழுங்கிட்டு இருக்குது சார். இந்த வந்து ஊழல் அரசியல்வாதிகள் வந்து எப்படி சுரண்டுறாங்கன்றதை நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அங்கிருந்த அந்த ஒரு பெரிய ஒரு நெருக்கடிங்கிற தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்குன்னு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக பொருளாதார நெருக்கடியில் மக்கள் வந்து பரிதவிக்கிறாங்க. இளம் விதவிகள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. டாஸ்மாக் வந்து தமிழ்நாட்டையே சீரழிச்சிடுச்சு. மக்கள் வந்து புழுங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு விடிவு காலமாக ஒரு மக்களுக்கு ஒரு தலைமை தாங்குற இதை வந்து விஜய் தரான்னு நான் சின்சியராக நம்புகிறேன். வந்து விஜயை வந்து இளைஞர்களும் கைவிட மாட்டாங்க. சுருக்கமாக